لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين زینت فرش زمین جانشین عرش برین محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم وشرف وکرم مجد والله عید میلاد مولد الکریم عید السرور لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட மூமினீன்களுக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களின் மௌலீதுல் கரீமை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது கலாமுல் கதீமாகிய குர்ஆனுல் கரீமின் மூலமாக அல்லாஹ்வின் இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பயான் செய்து தருகிறார். உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் வரும். லைஃப்ல எத்தனையோ சந்தோஷமான மூமெண்ட் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு என்ன
நல்ல ஒரு சாலிகான குழந்தை கிடைக்கும் போது பெரிய சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் முடிச்சவன ஒரு ஆளுக்கு என்ன மனைவி எப்போ ஹமலாவான்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்போட இருப்பார். ஹமலான உடனே மாசால எப்போ அந்த புள்ள வரும், அந்த புள்ளையில முகத்தை இப்ப பார்க்கணும், நம்ம எதிர்பார்ப்போடு இருப்பார். அது போல கல்யாணம் ஆகாதாலும் என்ன, எப்ப கல்யாணம் ஆக எதிர்பார்ப்போடு இருப்பார். ஒரு வியாபாரம் செய்யறவர் அவர் வியாபாரத்தில் எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வருங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பார். ஒரு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் நல்ல மார்க்ஸ் அவன் என்ன எப்போ அவன் குட் நியூஸ் ரிசல்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருப்பார். அப்போ எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய எல்லா கிரியேஷன்ஸுக்கும் மசாலா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். லைஃப்ல ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு மக்சத் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு. அதுல சந்தோஷமான அந்த சமயங்கள் எப்போ வரும்னு சொல்லி வெயிட்டிங்ல இருப்பான் மனுஷன். வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷம் வரும் போகும், எதுவும் நிரந்தரம் கிடையாது. எந்த சந்தோஷமும் நிலையானது கிடையாது. எல்லாமே கொஞ்ச கால அவகாசங்கள்ல என்ன, சிலது சடன்லியா மாறும், சிலது கொஞ்சம் லாங் பீரியட் இருந்து மாறும். மொத்தத்துல டோட்டலா என்ன, யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் நிலையானதாக இருக்க முடியாது. நிலையான ஒரே ஒரு பேரானந்த பெரும் சந்தோஷம் பிலாஹத் சந்தோஷம் சொன்னா அது சர்வரே கவுனைன் வசகலே सरकार मदीना ताजदार नबूवत खत्म रसूल मुख्तार कुल जीनत फर्श जमीन जानशीन अर्श बरी मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मुशर्रफ करम मजद वाज़म நாயகமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்தது மசாலா என்ன, அது நிலையான சந்தோஷம். எப்போ நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சிட்டாங்களோ அதுக்கு பிறகு வாழ்க்கையில என்ன ஹம்மு கம்மு ஹுஸ்னுக்கு வேலை இல்லை, எந்த விதமான கவலையும் வராது, எந்த விதமான சங்கடமும் வராது. எதை நினைச்சு ஃபீல் பண்ணி என்ன வரியா வேண்டிய அவசியம் இல்லை. சகல விதமான சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா இருளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை விட்டு ஹாரிஜாக்கிட்டா என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகமான் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தருது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய உண்மையான விசுவாசம் எவருக்கு இருக்குதோ அவருக்கு இதுல இன்னும் பெரிய விசேஷம் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் இருந்து ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துக்கள்லயே மிகப்பெரிய நியாமத்துல் அக்பர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபக அல்லாஹ்வுடைய ரசூல் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய நியாமத் ஒண்ணும் கிடையாது. நியாமத்துல் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் துல் ஜலால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் எல்லா மக்லூகாத்துக்கும் மாஷாஅல்லாஹ் என்ன ரஹ்மத் ஆகி இருக்கிறான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் பில் ஆலமீன் அல்ல, ரஹ்மத்தன் லில் ஆலமீன். பில் ஆலமீன் சொல்ல முடியும், ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன
பில் ஆலமீன் கிடையாது மாஷா அல்லாஹ், லில் ஆலமீன்ங்கற அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பில் ஆலமீனா இருந்தா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீமுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்லூகாத்துக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா இருப்பாங்க. பஅதியத்து பில் ஆலமீனா இருந்தா. ஆனா லில் ஆலமீன் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் இந்த ஆலத்துல மௌலிதுல் கரீம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா மக்லூகாத்துக்கும் ரஹ்மத்தா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்துடைய வாலிதைன் ஷரீஃபைன் طيبين طاهرين نيرين نصيرين مصطفى المجتبين عبد الله امين عليه السلام افاض علينا البركات منهما دهر الدرامي அவர்களுடைய நிக்காஹ் ஷரீஃபுடைய நிஸ்பத் முபாரக் அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலமு ஷஹாதாக்கு தஷ்ரீஃபுல் கரீம் ஆவறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு சொன்னா எல்லா மக்லூகாத்தையும் அல்லாஹ் தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தக்லீக் செய்யக்கூடிய எல்லா மக்லூகாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி வச்சிருக்கான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ரஹ்மத்தன் லில் ஆலமீன் மாஷா அல்லாஹ். சர்வரே கௌனைன் வ ஸகலைன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சர்வ பகார மஜ்து வஅலம் ஆலமு ஷஹாதால மௌலிதுல் கரீம் ஆவறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குல் மக்லூகாத்துக்கு ரஹ்மத்தா இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்சுக்கு ஜின்னுக்கு ஜமாதாத் நபாதாத் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பவுண்டரிக்குள்ள அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஷரீஃப். சய்யிதுல் கௌனைன் வ ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸீமு ஷான் ரஹ்மத்துல் அக்பர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய எல்லா மக்லூகாத் மாசிவல்லா அத்தனைக்கு ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாசிவல்லா அத்தனைக்கு ரஹ்மத். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா எத்தனை கோடான கோடி மக்லூகாத்துக்கு அல்லாஹ் தக்லீக் செய்திருக்கிறான். வானலோகத்திலையும் பூலோகத்திலையும் அத்தனைக்கு ரஹ்மத்தா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இங்க மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு தஹஸ்ஸுஸ் கொடுக்கிறான் மாஷா. எல்லா மக்லூகாத்துக்கும் ரஹ்மத்தா இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய பேசத் தய்யிபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீம் இந்த ஆலமு ஷஹாதால அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் ظهور ஆனது மாஷா அல்லாஹ். மூமின்களுக்கு என்ன அது அல்லாஹ்விடம் இருந்து கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் குர்ஆன் மாஷா. எல்லா மக்லூகாத்துக்கும் ரஹ்மத்தா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க மூமின்களுக்கு ஒரு விசேஷ நிஸ்பத் ஷரீஃப் ஒரு खास ताल्लुकात अल्लाह उठाई வைக்கிறான். लक़द मन अल्लाह अलल मुमिनीन इज़ बअथ फीहिम रसूला. लक़द मन अल्लाह अलल मुमिनीन மூமினீன்கள் மீது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நியாமத்திலேயே மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நியாமத்துல் அக்பராக மூமினீன்களுக்கு அல்லாஹ் விசேஷமா கொடுத்திருக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேசத் ஷரீஃபா மாஷா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் உடைய மஜாலிஸ் ஷரீஃப்கள் என்ன ரபீல் அவர்ல மட்டுமல்ல, அது கியாமத் வரையிலே மாஷா அல்லாஹ் மூமின்கள் என்ன உலகத்துல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? அந்த மஜ்லிஸ் ஷரீஃப் இப்ப நம்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் உடைய மஜ்லிஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். இது நாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துல் அக்பருக்கு நாம தஷக்குர் செய்யறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துல் அக்பருக்கு நாம தஷக்குர் செய்யறோம். நாயகத்துடைய மீலாது ஷரீஃப் கொண்டாடுறது அல்லாஹ்க்கு நாம என்ன शुक्र செய்வதுடைய அடையாளம். அல்லாஹ்க்கு நாம शुक्र செய்வதுடைய அடையாளம். ரெண்டு வகையில ஆலத்துக்கெல்லாம் கண்மணி நாயகம் ரஹமத்தா இருக்கிறதுலயும் நமக்கு பங்கு இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட ஈமான் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான்.
அதுல மாஷா அல்லாஹ் நியாமத்துல் அக்பரா அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல நமக்கு பங்கு இருக்குது மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் என்ன மனு வர்க்கம் ஜின் வர்க்கம் மட்டுமல்ல, எல்லா படைப்பும் கொண்டாடு, எல்லா படைப்பும் கொண்டாடு. அந்த செலிபிரேட்டுடைய அடையாளம் என்ன? ஒவ்வொரு சூரத்துல இருக்கும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் உடைய அந்த மஜ்லிஸ் ஷரீஃப் என்ன எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்போ சலாத் எடுக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி செய்யறாங்கள. ஷாஃபியாக்கள் செய்யற சூரத்து வேற மாதிரி இருக்கும், ஹனஃபியாக்கள் செய்யற சூரத்து வேற மாதிரி இருக்கும். உண்டா இல்லையா? எந்த ஹனஃபி பள்ளியிலையாவது ஃபஜ்ர்ல குனூத் ஓதுவாரா? எந்த ஷாஃபி மஸ்ஜித்லயாவது ஃபஜ்ர்ல குனூத் தர்காக்குவாரா? நிச்சயம் ஆயிட்டா என்ன சஜிதா சஹு செய்வார். உண்டா இல்லையா? அப்ப எல்லா விஷயத்திலையும் பல அமைப்புகள் இருக்கு. அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் உடைய அந்த செலிப்ரேஷன்லயும் பல சூரத் ஷரீஃப் இருக்கு, பல சூரத் ஷரீஃப் இருக்கு. மொத்தத்துல மக்சத் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துல் அக்பரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரமதுல்லாஹ் தஷ்ரீஃபுல் கரீம் நினைச்சு நம்ம என்ன செய்து அல்லாஹ்க்கு தஷக்குர் செய்யறதும், அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்துல் அக்பரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபுடைய நிஸ்பத் ஷரீஃப் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. மாஷா மீலாது ஷரீஃபுடைய பரக்கத்துல நமக்கு ஹாசிலான விஷயம் என்ன? கண்மணி நாயகத்துடைய ட்ரூத் லவ் நமக்கு இன்னும் ரொம்ப என்ன ஸ்ட்ராங் ஆகுது. மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மஹப்பத் நமக்கு இன்னும் என்ன ஆகுது? நல்லா உறுதியாகுது, தஹ்கீக் ஆகுது, தஈத் ஆகுது, தக்வியத் ஆகுது. அப்ப மீலாது ஷரீஃபுடைய மஜ்லிஸ்கள் என்ன சொல்ல போனா இஸ்லாம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃபை கொண்டாடுறதா. மாஷா அல்லாஹ் இஸ்லாம்ங்கிறது என்ன? நாயகத்துடைய மீலாது ஷரீஃபை கொண்டாடுறது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் கிடைக்குது இதுல. தீனுல் இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபை விட அஃதலான ஒரு விஷயம் ஒண்ணு கிடையாது. நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபை விட அஃதலான விஷயம் என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. அமல்கள்ல என்ன ஒன்னை விட ஒண்ணு அஃதலா இருக்கும். உண்டா இல்லையா? எதுலயோ நம்ம உதாரணத்துக்கு மதலன் ரவாத்திபாத் ஃபஜ்ருடைய சுன்னத்துக்குள்ள அந்த வெயிட் என்ன? லோஹர் சுன்னத்து கிடையாது. லோஹருடைய சுன்னத்துல என்ன? ஃபஜ்ருடைய சுன்னத்துக்குள்ள வெயிட் கிடையாது. இப்படி மாஷா அல்லாஹ் என்ன அமல்கள்ல கூடுதல் குறைதல் எல்லாம் சய்யிதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனில் அஸீம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுல்லாஹ் மஹப்பத் ஷரீஃப் மஹஜரத் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மஹப்பத் ஷரீஃபை விட உயர்ந்த விஷயம் என்ன? வேற ஏதும் கிடையாது. இஸ்லாம்ல ஏதும் கிடையாது. அப்படி இருக்குதுங்கிற ஹியால் ஒருத்தருக்கு வந்தாவே அவன் என்ன
இல்ஹாதுல போயிட்டான். அவன் என்னது? வழி கெட்டு போயிட்டான் அர்த்தம். எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்து ஷரீஃபை விட ஒரு விசேஷமான விஷயம் இருக்குதுன்னு யாருக்காவது ஒரு ஹியால் வந்தாவே அவன் இஸ்லாத்தை விட்டு என்ன அவுட் ஆகிட்டான. இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆகிட்டான். ஒரு ஆள் சொல்றான், என் தொடர்பு குர்ஆனோட ரொம்ப உறுதியா இருக்குது, குர்ஆனுக்கு பிறகு நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேங்கிறான். அவன் மூமின் அல்ல. அவன் மூமின் அல்ல, முஸ்லிமும் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத் தய்யிபாவுக்கு அவனுக்கு கிடையாது என்ன ஒரு தாலுக்கும் கிடையாது, ஒரு தாலுக்கும் கிடையாது. மாஸ்டர், குர்ஆனோடு ஒருவருக்கு ஆழமான தொடர்பு இருக்குது, டீப் க்ளோஸ்னஸ் குர்ஆன் ஷரீஃபோட இருக்குங்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஜாத்த முஹம்மதியாவோட டீப் க்ளோஸ்னஸ் இருக்கு. மாஸ்டர், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களோடு ஆழமான அன்பும் தொடர்பும் ரொம்ப பலமா இருக்கும். அவருக்கு தான் குர்ஆனுடைய தொடர்பு என்ன விசாலமா இருக்குங்கிறதுக்கான அடையாளம். காரணம் மாஷாஅல்லா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபுடைய நூர்ல அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய இபாதுகளாகிய நம்மை அல்லாஹ் பிரகாசமாக்குறான். குர்ஆனுடைய நூர்ல, குர்ஆனுடைய ஜீனத்துல நம்மை அல்லாஹ் முஸய்யின் ஆக்குறான். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸாத்த குதுசியாவுடைய ஜீனத்துல அல்லாஹ் குர்ஆனை முஸய்யின் ஆக்குறான். குர்ஆனை கொண்டு நம்முடைய வாழ்க்கை முஸய்யின் ஆகுது. குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு குர்ஆன் முஸய்யின் ஆகுது. குர்ஆன் நமக்கு இமாமா இருக்குது, குர்ஆனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிறாங்க. குர்ஆனுக்கு யார் இமாம்? சையதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அதீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃபை திறந்த உடனே எந்த சூரத்துக்கு முதல்ல இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சூரத் இருக்கும் சொல்லுங்க? எது இருக்கும்? சூரத்துல் ஃபாத்திஹா. அது உங்களுக்கு அடுத்தது சொல்லுமா, சத்தமா சொல்லு. சூரத்துல் பக்கரா. முதல்ல நாசிலான சூரத்துல் பக்கராவா? முதல் வந்து சூரத்துல் அலக். புரிஞ்சா? அது 96வது சூரத்தா இருக்குது. விளங்குதா? இக்ரா பிஸ்மிக. புரிஞ்சா? இக்ரா சூரத் மாஷாஅல்லாஹ் 96வது சூரத்துல் அலக் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்தது மாஷாஅல்லாஹ் குர்ஆன்ல என்ன இருக்குது? சூரா பக்ரா இருக்குது. எங்கேயாவது குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல யாராவது காட்ட முடியுமா ஒரு ஆயத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபே இந்த சூரத்தை முதல்ல வைங்க, இந்த சூரத்தை ரெண்டாவதா வைங்க, வஹியா வந்துச்சு? நான் சொல்றது புரியுதா? 114 சாப்டர்ஸ்ல 6666 ஆயத்து. சில இக்திலாஃப் இருக்குது. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆயிஷா நாயகி கடையில. ஆனா மஷூரானது 6666 ஆயத்து. சரி, இந்த 6666 ஆயத்துல ஏதாவது ஒரு ஆயத்து அல்லாஹ் அவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நபியே ரசூலே ஹபீபே தாங்கள் மாஷா அல்லாஹ் இந்த சூரத்தை முதலாவதா வைங்க, சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்தது பக்ரா வைங்க, அதுக்கு அடுத்தது மாஷா அல்லாஹ் ஆல இம்ரான் வைங்க, அலிஃப் லாம் மீம் ஜுஸ முதல்ல வைங்க, சேகுல ரெண்டாவதா வைங்க, தபாரக் சூரத்தை இங்க வைங்க. ஏதாவது ஆயத்து இருக்குதா?
இருக்குதா? யார் காட்ட முடியுமா? இல்ல. காரணம் என்ன? குர்ஆனுடைய இமாம் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? குர்ஆன் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் எந்த சூரத்தை எங்க வைக்கணும், எந்த ஆயத்தை எங்க சேர்க்கணும் எல்லாம் மாஷா அல்லாஹ் இக்தியார் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா நபிக்கு தௌராத்துல அப்படி இக்தியார் அல்லாஹ் கொடுக்கல. மூசா நபிக்கு அல்லாஹ் தௌராத்துல இக்தியார் கொடுக்கல. தாவூத் நபிக்கு மாஷா அல்லாஹ் ஜபூர்ல இக்தியார் கொடுக்கல. ஈசா நபிக்கு அல்லாஹ் இன்ஜீல்ல இக்தியார் கொடுக்கல. காரணம் மூசா நபி தௌராத்தை ஃபாலோ பண்ணாங்க, தாவூத் நபி ஜபூரை ஃபாலோ பண்ணாங்க, ஈசா நபி இன்ஜீலை ஃபாலோ பண்ணாங்க. குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஃபாலோ பண்ணுது. மாஷாஅல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை குர்ஆன் ஃபாலோ பண்ணுது. அப்ப குர்ஆன் முஸையின் ஆவது ஸாத்தே முஹம்மதியாவை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் குதுஸல் ஆலியாவை கொண்டு குர்ஆன் முஸையின். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் என்ன அவன் ஹபீபுல் ஆலமான ஹபீப இலாஹ் தபீப இல்லத குனா ஆகாய தோ ஜஹான் சர்கார் மதீனா खातमुन नबुवत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम நாயக கோமானுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா இக்தியாரையும் கொடுத்துட்டான். மாஷா ஒரு ரிவாயத்து வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை முழுமையா படிச்சதே கூட இல்லையா, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல தௌராத்தை. ஏன்னா 1000 ஜுஸ், அது 1000 ஜுஸ் தௌராத்து. கடைசியில வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபிரௌன் என்ன ஃபத்ஹ் ஆகின பிறகு 40 வருஷம் ஃபிரௌனோட மாரடிச்சாங்க. புரிஞ்சா? நம்ம ஏதாவது அவராது ஓதி 4 நாளே துவா கபூல் ஆகட்டும் என்ன அவராது ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன 40 வருஷம் ஃபிரௌனோட மாரடிச்சு எல்லாம் கதையெல்லாம் முடிஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆகி மாஷா அல்லாஹ் தௌராத்தை படிக்கலான்னு ஒரு மலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கும் போது தான் என்ன அந்த நேரத்தை தான் போய் இஸ்ராயல் போய் நின்றாரு. அதுக்குதான் ஓங்க குத்த விட்டான். ஏன் இப்போதான் அந்த கிதாபையே படிக்கலான்னு வந்திருக்காங்க, இப்போ வந்து எனக்கு கூட வந்து கிடையாது போட்டு விளங்கு சார். அப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட தௌராத் மாஷா அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபூர், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இன்ஜீல் எல்லாம் அந்த உம்மத்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அது மாதிரி அந்த நபியும் ஃபாலோ பண்ணுவாங்க. மாஷா உதாரணமாக மாஷா அல்லாஹ் இப்போ ஒது நமக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சட்டமாக்கி இருக்கிறான். ஒது செய்யுது. ஒது மாஷா அல்லாஹ் எங்க சட்டமாச்சு? ஒதுவோட ஆயத்து எங்க நாசில் ஆனிச்சு? மக்கியா மதனியா? மதனி. மதீனா முனவ்வரா வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 மாசம் கழிச்சு 16 மாசம் 16 months ஓவர் ஆன பிறகு மாஷா அல்லாஹ் ஒதுவுடைய ஆயத்து நாசில் ஆனிச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன மக்கா முகர்ரமால சையதத்துல் ஆலமீன் பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம் ரிவாயத் செய்றாங்க. மாஷா அல்லாஹ் இமாம் தாரா குத்னி ஹதீஸ் பதிவு செய்றாங்க. மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா நாஹி அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமால சையதா ஃபாத்திமா நாஹிக்கு ஏறத்தால என்ன ஒரு 5 வயசு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்றாங்க. மாஷா அல்லாஹ் சொல்றது புரியுதா? இப்போ குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றாங்களா, குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணுதா? குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்றாங்களா, ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஃபாலோ பண்ணுதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாங்களோ அதை அல்லாஹ் சந்தோஷமாக கபூல் செய்து அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் வஹி மூலமா அனுப்புவான் செய்தி. அதுதான் குர்ஆன். மாஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு இமாம் யாரு? குர்ஆனுக்கு கிப்லா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய கிப்லா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிப்லத்துல் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய கிப்லா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்ப அது மாதிரி மசாலா என்ன சலாத்து எப்ப கடமையானுச்சு? நபித்துவம் நுபுவத்து ஷுஹரத்தாவி 13 வருஷம் கழிச்சு அல்லவா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது உமர் ஷரீஃப்ல தான் மேராஜ் ஷரீஃபுக்கு நாயகம் போனாங்க. அப்புறம் தான் சலாத்து கடமையாகும். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல் ஆயத்து எப்போ நாசில் ஆகுது? 5 ஆயத்து இக்ரா சூரத்துல 5 ஆயத்து நாசில் ஆன பிறகு அந்த சூரத்து கம்ப்ளீட் ஆகல, சூரா முஸம்மில் நாசில் ஆகுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குமில் லைல் இல்லா கலீலாங்கற மாஷாஅல்லாஹ். இந்த உம்மத்துக்கு மாஷாஅல்லாஹ் ஸலாத்து கடமை ஆவறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் எடுத்துட்டு இருக்காங்க மாஷாஅல்லாஹ். நம்முடைய ஆரியர் தாயாகிய அவ்வளவு உம்முல் முஃமினீன் உம்மு சையதத்துல் ஆலமீன் சையதா ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் ஷுஹரத்தான அன்னைக்கு எப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகியும் சையதுனா அலி நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் 2 பேரும் மாஷாஅல்லாஹ் எப்போ ஷஹாதத் சொன்னாங்களோ அன்னையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்மூமின்னுல்லாஹ் தொழுதாங்க மாஷாஅல்லாஹ். அதுதான் அலி நாயகம் சொல்றாங்க அன சித்திகுல் அக்பர்ங்கறாங்க மாஷாஅல்லாஹ். அபூபக்கர் சித்திக் நாயகம் இஸ்லாம கபூல் செய்ய முன்னாடியே சரி அலி நாயகம் ரசூலுல்லாஹ் படி முஅத்தினா நிக்கிறாங்க, மஹ்மூமினா நிக்கிறாங்க, தொழுறாங்க மாஷாஅல்லாஹ். இப்படி மாஷாஅல்லாஹ் மொத்த எல்லா அர்க்கான எடுத்து பார்த்தாலே என்ன எது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாத குதுசியார் இருந்து எந்த ஒரு ஃபேல் ஷரீஃப் இல்ஹார் ஆகுதோ அத ரப்புல் ஆலமீன் என்ன அவனுடைய அரிஷ கண்மணி நாயகத்துடைய ஜாத்த ஆலியால இருந்து இல்ஹாரான அந்த ஃபேல் ஷரீஃபுடைய நூரானியத்தை தன் அரிஷ் முழுக்க அல்லாஹ் ஷுவைன் ஆகிட்டு மாஷாஅல்லாஹ். அந்த ஜிப்ரீல் மூலமா என்ன அல்லாஹ்வுடைய அடிமைகளான நம்மை முஸைன் ஆக்குறதுக்கு அல்லாஹ் வஹீ மூலம் அனுப்புவாங்க மாஷாஅல்லாஹ். அப்போ மொத்த குர்ஆனுடைய எல்லா அஹ்காமாத்தும் மொத்த குர்ஆனுடைய எல்லா அஹ்காம் மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்யறாங்களோ அது அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன உம்மத்துக்கு கடமை. அப்போ முழு குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை கொண்டு குர்ஆன் ஜொலிக்குது மாஷாஅல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு மாஷாஅல்லாஹ் என்ன குர்ஆன் பிரகாசிக்குது, குர்ஆன் ஜொலிக்குது மாஷாஅல்லாஹ். நம்ம சூரா பராத் சூரா தௌபா அது ஓத ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பஸ்மலா சொல்லாம ஸ்டார்ட் பண்ணுவோம். காரணம் என்ன? அதுக்கு முந்தைய சூரத்து சூரத் தௌபா 2 சூரத்தில் உள்ள ஆயத்து ஷரீஃப்கள் இது எதிர சேர்க்கணும் அது எதிர சேர்க்கணும்னு சொல்லி சொல்லும் போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நான் கொஞ்சம் நிசியான் ஆயிட்டேங்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு அது புரிஞ்சா. அதனால அது ஒரே சூரத்தா இருந்தாலும் இருக்கலாம். அப்ப ஒரே சூரத் தொடங்கும் போது பஸ்மலா தேவையில்லையே, பல அஸ்பாப் இருக்குது. சூரத்து தௌபா மாஷாஅல்லாஹ் பராஅத்னு பாவுல ஸ்டார்ட் பண்றதுனால அந்த பாவுல பஸ்மலா வந்துருச்சுன்னா அப்படி ஒரு தாவீலாத் இருக்குது. மொத்தத்துல மாஷாஅல்லாஹ் என்ன குர்ஆன் முழுமையும் எந்த சூரத்துல எந்த ஆயத்து ஷரீஃபை வசல் செய்யணும், கனெக்ட் பண்ணணும், எந்த சூரத்து ஷரீஃப்ல இப்ப குல் ஹுவல்லாஹ் அது சூரத் எப்போ வந்துச்சு? எவ்வளோ பிஃபோர்ல வந்துச்சு குல் ஹுவல்லாஹ் சூரத். இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரத் எப்போ வந்துச்சு? ஃபத்ஹ் மக்காக்கு பிறகு வந்துச்சு மாஷாஅல்லாஹ்.
சூரா நஸ்ர் என்ன முன்னாடி இருக்குது, சூரத் இக்லாஸ் பின்னாடி இருக்குது. அப்ப இதனுடைய தர்த்தீபாத் யார் கொடுக்குறான்? சர்வரே கவுனைன் வசகலைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இக்தியார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தாரியத்துடைய அந்த முத்லக் அல்லாஹ் இங்க நமக்கு என்ன மாலுமாய் கொடுக்குறான்? நாயகத்துடைய முக்தாரியத் குர்ஆனுக்குள்ளேயே இருக்குது. மாஷா அல்லாஹ், குர்ஆனுக்குள்ள இருக்குது. எந்த சூரத்தை எங்க சேர்க்கணும், எந்த ஆயத்தை எங்க சேர்க்கணும், எந்த சூரத்தை முன்னாடி வைக்கணும், எந்த சூரத்தை பின்னாடி வைக்கணும், எல்லாம் இக்தியார் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கலாமுக்குள்ளே என்ன, அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய சல்தனத் இந்த அளவுக்கு இருக்கும்போது வேற எங்க நாயகத்துடைய சல்தனத் இருக்காது. மாஷா அல்லாஹ், கலாமுல்லாஹ் கூட சல்தனத் இருக்கும்போது கண்மணி நாயகத்துடைய சல்தனத்து சரி. மாஷா அல்லாஹ், கலாமுல்லாஹ்க்குள்ள குர்ஆன்ல இருக்கும்போது வேற எங்க இருக்காது. நம்ம அசலுக்கு படிச்சு முடிச்சவங்க என்ன மீராத் ஷரீஃபுடைய மஜ்லிஸ் கம்ப்ளீட் ஆயிடாது. இஸ்ராஃபீல் சூர் ஊதுற வரைக்கும் பேசினாலும் மீராத் ஷரீஃபுடைய பரக்கத் ஷரீஃப் என்ன பேசி முடிக்க முடியாது, பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ், அதன் காரணமோ என்னமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்துடைய மௌலிதுல் கரீமுடைய அந்த டேட்ல என்ன பல இக்திலாஃபாத் ஷரீஃப் இருக்கு. அல்லாஹ் பார்த்தா, என் அடியார்களே, நான் ஒரு நாளை உனக்கு காட்டினா அன்னையோட நீ கொண்டாடிட்டேன்னா விட்டுருவேன், அதனால என்ன நான் அதை கைபாக்கிறேன். பல ரிவாயத்து கண்மணி நாயகம் ரபீல் அவல் பிற 1ல பிறந்தாங்க, பிற 2ல பிறந்தாங்க, பிற 3, 5, 6, 7, 8, 9, இன்னைக்கு 9. பெரும்பாலும் அஹ்னாஃப்கள், ஹனஃபி மذஹபுடைய ஃபுகஹாவு, ஹனஃபி மذஹபுடைய முவர்ரிஹீன்கள் பிற 9 தான் என்ன அவங்க தூக்கி பிடிப்பாங்க. ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பிற 7ங்கறாங்க. கடைசியான கவுல் பிற 12. 12க்கு பிறகு ரிவாயத் இது. அதனால 12 நாள், 12 நாள் அல்ல, ஹத்தல் கியாமத் வரையிலேயும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் ரிதுவானம் அதீமு ஷான். மாஷா அல்லாஹ், நம்ம என்ன படிச்சாலும் அது முடியாது, அது முடியாது. அப்போ அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷர்ரஃப கர்ரம் ரிதுவானம் ஈத் மிலாத் மௌலிதுல் கரீமுடைய அஸமத் ஷரீஃப நாம என்ன படிக்கிறது, இஸ்லாம படிக்கிறது, தீன படிக்கிறது. மாஷா தீன படிக்கிறதுன்னா அதுக்கு என்ன மானா, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது? ஒரு நாள் கேட்கிறாரு, தீன படிக்கிறதுன்னா தீன்ல சலாத் இருக்குது, சௌம் இருக்குது, மீலாது மஜ்லிஸ்ல யாரும் சலாத்து சௌமலாம் பத்தி ஒண்ணும் பேசலையே. वो सलात सौम ज़कात हज उम्रा तिलावत कुरान ज़िक्र फिक्र अज़कार रियारत எல்லாம் எப்போ அல்லாஹ்ட்ட கபூல் ஆகும்? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் ரிதுவானம் ஸாத் குதுசியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல நீ சஹீஹா இருந்தா தான் எல்லாமே கபூல் ஆகும். மாஷா எல்லாமே கபூல். மூமினுக்கு முனாஃபிக்கு உள்ள டிஃபரண்ட் என்ன? மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும் உள்ள டிஃபரண்ட் ஜினாவுக்கும் ஜிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜிமால என்னெல்லாம் செய்யறாரோ அதான் ஜினாலையும் செய்யறாரு. அது எப்படி இது ஹலால் அது ஹராமா? வேற என்ன மாத்திய செய்யறாரு? இல்லையே. அதுபோல ஜினா போல இருக்குது நிஃபாக், ஜிமா போல இருக்குது ஈமான்.
புரிஞ்ச? இங்க என்ன விஷயம்? முனாஃபிக்கிட்ட மூமின்ட உள்ள எல்லா விஷயமும் இருக்கும். முனாஃபிக்கிட்ட மூமின்கள் செய்யற எல்லா விஷயத்தையும் முனாஃபிக்கு செய்வாங்க. ஸலாத் எடுப்பான், சௌம் எடுப்பான், ஸகாத் கொடுக்குவான், ஹஜ்ஜுக்கு போவான், உம்ராக்கு போவான், காபாலே ராத்திரிக்கு பாலைக்கு உட்கார்ந்து அழுது என்ன திக்ர் செய்வான், திலாவத்தில் குர்ஆன் செய்வான். ரமதான் வந்தா என்ன 10 குர்ஆன் ஓதணும், 20 குர்ஆன் ஓதணும்னு சொல்லி ஓதுவான், விடிய விடிய தொழுவான், எல்லாம் செய்வான். சொல்ல போனா மூமினை விட ஜியாதாவா செய்வான். மூமினை விட அதிகமா அக்ஸரா செய்வான். ஆனா மூமின் செய்யறது எல்லா விஷயத்தையும் செய்யற முனாஃபிக்கு ஒரு விஷயத்தை செய்ய மாட்டான். அந்த விஷயம் என்ன? மஹப்பத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹப்பத் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப் என்ன? முனாஃபிக்கிட்ட வராது. முனாஃபிக்கிட்ட வராது. மூமின்ட மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபை விட உயர்வான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. மாஷா நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃபை விட ஆலாவான விஷயம் ஒண்ணும் கிடையாது. அது ஈமான். அதுதான் ஈமான். அதனாலதான் என்ன? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி. நாம என்ன எத்தனையோ தடவை ஹதீஸை கேட்டிருப்போம். லா யூமினு அஹதுக்கும், ஒருவர் மூமின் ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, என்னை அவன் மஹப்பத் வைக்காத வரையிலையும். அந்த மஹப்பத்துடைய சூரத்து ஷரீஃபை நாயகன் மத்தன சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ மாஷா அல்லாஹ் இமாம் புகாரி என்ன ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில 9 பாடத்துல கொண்டு வர்றாங்க இந்த ஹதீஸ. மாஷா அல்லாஹ் இமாம் புகாரி ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் என்ன 9 பாப்ல இந்த ஹதீஸ் பதிவாகும். காரணம் என்ன? இமாம் புகாரி முஸ்லிமீன்களுக்கு காட்டுறாப்புல மஹப்பத் ரசூல் எந்த அளவுக்கு ஆலா மர்தபா ஷரீஃப்ல இருக்குது. மஹப்பத் ஷரீஃப் எந்த அளவுக்கு ஆலா மர்தபா ஷரீஃப்ல இருக்குது. மஹப்பத் ரசூல் எந்த அளவுக்கு முக்கியமானது. மஹப்பத் ரசூல் எந்த அளவுக்கு முக்கியமானது. பல பேர் மஹப்பத் ரசூலுடைய சூரத்து ஷரீஃபையே விளங்காம நான் மஹப்பத்தா இருக்கிறேங்க. மஹப்பத்துக்கு மானவே என்னன்னு தெரியாது. மஹப்பத்துக்கு அதுக்கான டெஃபினிஷனே என்னன்னு தெரியாம என்ன நான் மஹப்பத்தா இருக்கிறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹப்பத்துங்கிறது என்ன? அது ஒரு பெரிய பாபு. மாஷா அல்லாஹ் சும்மா சாதாரண பாபு அல்ல. மஹப்பத் ஷரீஃப் ஒரு பெரிய லெசன். அது மாஷா அல்லாஹ் பவர்ஃபுல் லெசன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுசியாவோடு மஹப்பத் ஷரீஃப் வச்சு நாயகத்தோடு என்ன முவாஃபகத் ஆகுறதுனா அதுக்கான மானே என்னன்னு நஜீபு தரஃபைன் சய்யிது சாதாத் சுல்தானுல் அவுலியா خالي خالدان خواجہ معین الدین چشتی الحسینی والحسنی رضی اللہ تعالی عنہ وافاض علینا البرکات منه في الدارین آمین. நாயிம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவங்களுடைய முர்ஷித் முரப்பியான கௌசுல் அக்பர் சையத் காஜா உஸ்மான் ஹாரூனி நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் 26 வருஷம் படிச்சங்கறாங்க. மாஷா அல்லாஹ் இது बड़े सरकार खाजा उस्मान हारून இடத்துல 26 years மாஷா நான் என்ன
இர்ஷாதாத் தய்யிபா வாங்கின சர்கார தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸாத் குதுசியாவோடு மஹப்பத் ஷரீஃபில் எப்படி முவாஃபகத் ஆவறது சொல்றாங்க. இதுல மாதரிஷ் குத்துபு காஜா நாயம் அவங்களோட உம்மா சையதா உம்மு வரா மஹனூர் அல் ஹஸனி ரலியல்லாஹு அன்ஹா வனஃபானா மின் பரகாத்திஹா ஃபித் தாரின். அவர்கள் பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து காஜா நாயம் உலகத்துக்கு வரும்போதே குத்துபா வந்தாங்க. மாஷா காஜா நாயம் குத்துபா வந்தாங்க. மாஷா எப்படிப்பட்ட குத்துபு? வயசு 4 தான் காஜா நாயத்துக்கு. காஜா நாயத்துடைய வாப்பா நாயகம் சையதுனா காஜா கியாசுத்தீன் அல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய பழ தோட்டம் இருந்துச்சு, புஸ்தான் இருந்துச்சு. அந்த குல்ஷன்ல ஒரு நாள் ஹுசூர் கரீம் நவாஸ் சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாப்பா நாங்க இருக்கிறாங்க. அது பழங்கள்லாம் நிறைய விளைச்சல் உள்ள காலம். நிறைய குத்தாம்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய தோட்டம். அந்த டைம்ல 40 வருஷமா என்ன மஸ்தல இஷ்கல இருந்த ஒரு பெரிய தர்வேஷ் ஆரிஃப் பில்லா காஜா இப்ராஹிம் கந்தோசி ரஹிமஹுல்லாஹ் 40 வருஷமா மஜ்தூப் 40 வருஷம் காஜா நாயத்தரி வாப்பா நாயத்தரி தோட்டத்துக்குள்ள வந்து பூந்தாங்க. மாஷா அல்லாஹ். உடனே காஜா கியாசுத்தீன் அல் ஹுசைனி நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அந்த தர்வேஷ வலியே கூப்பிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி இக்கராமோட அவங்களை உட்கார வச்சுட்டு ஹாதிம்களை கூப்பிட்டு என்ன நல்ல பழம்லாம் கொண்டு வா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, தர்வேஷ் சாப்பிட்டு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு தட்டில் பழத்தை கொண்டு வந்தாப்புல ஹாதிமின். காஜா கியாசுத்தீன் நாயகம் சொன்னாங்க, காஜா கியாசுத்தீனுடைய கபூதல் கரீமான மாதரிஷ் குத்துபான கௌசான சையது முஹம்மது ஹசன் அல் ஹுசைனி. அப்ப மொயினுத்தீன் திருநாம வரல. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த லக்பு ஷரீஃப் மொயினுத்தீன். அப்ப சையது முஹம்மது ஹசன் அல் ஹுசைனி. காஜா நாயத்தோட ரியல் பேரு சையது முஹம்மது ஹசன் அல் ஹுசைனி. காஜா கியாசுத்தீன் சர்க்கார் சொன்னாங்க, அப்பா சூஃபி சாவுக்கு ஒரு பழத்தை எடுத்து உங்க கையால என்ன தஸ் ஷரீஃபான சூஃபி சாவோட வாயில ஊட்டி விடுங்கன்னு சொல்லி சையது முஹம்மது ஹசனா இருக்கிற ஹுசூர் கரீம் நவாஸ் ஒரு பழத்தை எடுத்து வாப்பாட இஜாசத் படி ஹஜரத் இப்ராஹிம் கந்தோசிக்கு வாயில கொடுத்தாங்க சர்க்கார். மாஷா அல்லாஹ் 40 வருஷமா இருந்த மஸ்து கமாலியை தவிர்த்து மாஷா அல்லாஹ் 40 வருஷமா இருந்த மஸ்து கமாலியை தவிர்த்து இந்த சுல்தானல் அவுலியா மாதரிஷ் குத்துப் கௌஸ் غوث المشايخين غوث المشرقين والمغربين نائب رسول الله خواجہ معین الدین الحسین الحسنی چشتی رضی اللہ تعالی عنہ فافاض علینا البرکات منه في الدار آمین. மாஷா அல்லாஹ் சர்க்கார் பயான் செய்றாங்க. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் தவலம் அதீம் ஷான் மஹப்பத் ஷரீஃபும் நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியாவுடைய மவத்தத் ஷரீஃபும் முவாஃபகத்து முகத்தஸாவும் எனக்கு ஜாரியாக்கி ஹாசிலாத்தி கொடுத்தாங்க. என்னுடைய முர்ஷிது முரப்பியான காஜா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா 26 வருஷம் காஜா உஸ்மான் ஹாரூனுடைய சுஹபத் ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் காஜா முஹம்மது சிஷ்தி இந்த ஃபைசான் ஹாசிலாங்க. அவருடைய பரக்கத்து மாஷா அல்லாஹ் கோடான கோடி அவுலியாக்களை காஜா முஹம்மது இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. காஜா நாயத்துடைய தர்பார் ஷரீஃபுடைய அந்த ஆலா ஷானை பத்தி நாகூர் எஜமா பாஷா நாயம் சொல்லி கொடுக்குறாங்க. நாகூர் எஜமா பாஷா நாயம் காதலுடைய ஆண்டவர்கள் மாஷா அல்லாஹ் அஜ்மீர் ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்கு வந்திருந்தாங்க. எஜமான வந்துட்டு
பாஷா நாயத்துடைய உயர்வான விலாயத்துடைய உச்ச அந்தஸ்தை காஜா நாய் இந்த உலகத்துக்கு காட்டினாங்க. காஜா நாய் தர்பார் ஷரீஃப்ல பெரிய கூட்டம். அது இந்த காலம் மாதிரி இல்ல, 500 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க பார்த்தாலும் காஜா நாய் தர்பார் ஷரீஃப்ல என்ன பெரிய பெரிய ஆரிஃபின்களும் அருளாக்களும் கூடி இருக்கிற நேரம். அந்த டைம்ல நாகூர் எஜமானம் வந்து மாஷாஅல்லா என்ன ஹுசூர் கரீம் நவாஸுக்கு சலாம் தஹியத் ஆக்கும் போது காஜா நாயகம் ரவுலா ஷரீஃப்ல இருந்து ஜவாப் செஞ்சாங்க. மாஷாஅல்லா ஜவாப் எப்படி செஞ்சாங்க? அந்த நேரத்துல காஜாவுடைய தர்பார் ஷரீஃப்ல மௌஜூதா இருந்த எல்லாரும் சமாயித்து செய்யற மாதிரி செஞ்சாங்க. கரீம் நவாஸ் மாஷாஅல்லா உடனே மாஷாஅல்லா என்ன எஜமா பாஷா நாயகம் காஜா நாயகத்து மீது கொண்ட அந்த அளவிலாத ஒளிமயமான அன்புல காதல்ல ஷேர் சொன்னாங்க. வாலியே ஹிந்துஸ்தான் சுல்தானுதீன், வாலியே ஹிந்துஸ்தான் சுல்தானுதீன், மர்கஸ் ஈமான் ஹே தர்பார் மொயின். வாலியே ஹிந்துஸ்தான் சுல்தானுதீன், எஜமானே இந்த ஹிந்துஸ்தான் தங்களுடையது. மாஷாஅல்லா இந்தியா யாருடையது? காஜா மொயினுத்தீனுடைய இந்தியா. மாஷாஅல்லா யார் எங்க கேலிக்கட்ல உட்கார்ந்தாலும் சரி, ஆலப்புழையில உட்கார்ந்தாலும் சரி, எங்க எந்த கண்ணூர்ல உட்கார்ந்தாலும் சரி, காசர்கோட்ல உட்கார்ந்தாலும் சரி, எங்க உட்கார்ந்தாலும் சரிதான். தெலுங்கானால உட்கார்ந்தாலும் சரி, குஜராத்ல இருந்தாலும் சரி, டோட்டல் இந்தியா யாருட? காஜா மொயினுத்தீன். வாலியே ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தான் தங்களது எஜமானே. சுல்தானுதீன், ஹிந்துஸ்தான் மட்டும் தங்கள இல்ல, ஹிந்துஸ்தான்ல இருக்கிற தீனுல் இஸ்லாமுடைய சுல்தானும் தாங்கள் தான். மாஷாஅல்லா வாலியே ஹிந்துஸ்தான் சுல்தானுதீன், மர்கஸ் ஈமான் ஹே தர்பார் மொயின். மொயினுத்தீன் உடைய தர்பார் ஷரீஃப் மாஷாஅல்லா ஈமான டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தர்பார் ஷரீஃப். மாஷாஅல்லா மொயினுத்தீன் தர்பார் ஷரீஃப் என்ன? ஈமான டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தர்பார் ஷரீஃப். மாஷாஅல்லா ஆளத்துக்கெல்லாம் என்ன ஹிந்து, டோட்டல் ஹிந்துஸ்தானுக்கும். பாட்ஷா நாயம் பார்க்கிற இந்தியா நம்ம பார்த்த இந்தியா இல்ல. ஏன்னா அப்ப பாகிஸ்தான் கிடையாது, பார்ட்டிஷன் ஆவல, பார்ட்டிஷன் அப்ப நடக்கல, வெள்ளக்காரனா வரல இந்தியாவுக்கு. அப்போ வெள்ளக்காரனா வரல. அப்ப இந்தியா எங்க? கன்னியாகுமரியில இருந்து பிஷாவர் வரைக்கும் இந்தியா தான். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகையை பற்றி ஹதீஸ் ஷரீஃப்ல மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய குத்தாமுகள், மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய ஜுனூத் மஷ்ரிக்ல இருந்து வரும், அது குராசான்ல இருந்து வரும்னு சொல்லி கல்மன் நாட்டிலே திருவாக்கு இருக்குது. குராசான் எங்கேன்னு சொல்லி சொல்லும்போது ஷாரீர்கள் எழுதுவாங்க. மாஷாஅல்லா இப்ப உள்ள குராசான் ஈரான்ல இருக்குது, அதல்ல குராசான் பாகம் மாஷாஅல்லா இந்தியா வரைக்கும் இருக்கு. குராசான் என்ன இந்தியாக்குள்ளேயும் இருக்குது. குராசான் ஒரு பரந்த ஒரு பூமி, ஒரு விசாலமான ஒரு இடம். குராசான் மாஷாஅல்லா என்ன இந்தியாக்குள்ள இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருக்குது, ஈரான்ல இருக்குது. இப்போ வாலிய ஹிந்துஸ்தான், வாலிய ஹிந்துஸ்தான் சொன்னா நம்ம பார்க்கிற இந்தியா அல்ல. அந்த இந்தியா என்ன? பறந்து விரிஞ்ச இந்தியா. அப்ப இந்த டோட்டல் இந்தியா மாஷாஅல்லா என்ன தங்களுக்கு சொந்தமான வாலி ஹிந்துஸ்தான் சுல்தானுதீன். சொல்றது யாரு? குத்துபுல் அக்தாப். சொல்றது யாரு? ஒரு கவிஞர் சொல்லல, பாட்டு பாடல. சொல்றது யாரு? பாதுஷா நாயகம். அவங்களும் உம்மா வகுத்திலிருந்து வரும்போது என்ன குத்துபா வந்தவங்க. உம்மாட
வயத்திலிருந்து வரும்போது குத்துபா வந்தவங்க. எந்த பாதுஷா நாயத்து ரவுலாசிரில் போய் சுல்தான் உலமா அல் அரபு அஜம் மாதிஹு ரசூல் சதகத்துல் ஆபா நாய மசால என்ன கௌதல் மஷாயிக் நூரி பதரின் பாதரி யா தய்யிபன் பி ذات அப்துல் காதரின் சொன்னாங்களோ அந்த பாதுஷா நாய சொல்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் விஷயம் என்னமா நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபுடைய அஸமத் முபாரக் என்ன, அந்த மஹப்பத் நம்முடைய கல்புல தாখিল ஆனதுக்கான அலாமத் என்ன, அஸராத் என்ன. எல்லா நாளும் கரெக்டான ஸலவாத் ஷரீஃப் ஓதுன 1000 ஸலவாத் ஓதுற சில பேர் கை நட்டிக்கிட்டு வச்சு ஒரே டக்கு 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 அடிச்சிட்டே கிடக்கும். புரியுதா? அதெல்லாம் தேவையில்லை. भाई दरबार मुस्तफियतों और सोबत के ना मुदक्किरा आवश्यक मतलब भाई मुदक्किरा मुसल्ला वाला छोड़ो तू ही पढ़ा देना. मुदक्किरा मुसल्ला वाला तो कि मुदुक में तू ही पढ़ रहा आज देवे ले मुस्तफियतान हज़रतुल करीमोड निस्बतुल ताल्लुकुल और मुर्शिदरे कल्बोड वो कल्ब पे इन्हें अटैच करने के मसला मुस्तफियतान है दरबार कुदसिया वोड ताल्लुकुल रहमतुल आलमीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम दवलम हज़रतुल कुदसिया वोड என்ன புனிதமான தொடர்பு உள்ள ஒரு வலி காமில்ட்ட போய் என்ன செய், வலி காமில்னா அவர்தான் வலி. விலாயத்துக்கு அடையாளம் என்ன? ஹிலால் வரும்போது மசாலா தோசை ஆசைப்பட்டாரான்னு சொல்றது இல்லை விலாயத்து. அது மசாலா எத்தனை பேர் செய்வாங்க? அது என்ன? அது மேல என்ன மிரைக்கல் இல்ல, இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு மிரைக்கல்னா கராமத்து. இதுக்கு என்ன பேரு? மெஸ்மரிசம், பிளாக் மேஜிக். என்ன இது? என்ன மிரைக்கல் கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன விலாயத்துக்கு அடையாளம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம வலதுவாலம் ज़ात कुदसियाவோட தாலுக்கு உண்டாக்கி கொடுறாங்க. ஒருத்தர் பெரிய ஆபீதா இருக்கிறது விலாயத்துடைய அலாமத் அல்ல. ஆபீதா இருக்கிறது விலாயத்துடைய அலாமத் அல்ல. ஏன்னா ஷைத்தானோட பெரிய ஆபீது தான். ஷைத்தான் இந்த பூமியில என்ன 6 லட்சம் வருஷத்துக்கு மேல சுஜூது செஞ்சான். அவன் சுஜூது செய்யாத ஒரு இடம் இல்லை, எல்லா இடமும் சுஜூது செஞ்சான். விளங்குதா? அப்ப ஷைத்தான பெரிய ஆபீது தான். வலி யாரு? மாஷா அல்லாஹ் தால்லுக் பில்லாஹ் உள்ளவங்க. மாஷா அல்லாஹ்வுடைய தால்லுக்ல உள்ளவங்க வலி. அல்லாஹ்வுடைய தால்லுக் எங்க கிடைக்கும்? முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய தால்லுக் தான் அல்லாஹ்வுடைய தால்லுக். முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய மஹப்பத் ஷரீஃபும் மவத்தத் ஷரீஃபும் முவாஃபகத் ஷரீஃப் என்ன தால்லுக் பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தால்லுக் அது. மாஷா அல்லாஹ்வுடைய தால்லுக். ஏன்னா யகூதிகள் என்ன பல பேர் உண்டு. முஸன்னஃப் அப்துல் ரஸாக் ஒரு ஹதீஸ் உண்டு. இமாம் அலி மகாம் செய்தனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹதீஸுடைய ராவி. மதீனா ஷரீஃப்ல ஒரு ஆள் இருந்தாப்ல. அந்த ஆள் என்ன யாரை பார்த்தாலும் டக்கு டக்குன்னு எல்லாம் மசாலா தோசை மட்டும் இல்லை எல்லாத்தையும் சொல்லுவாப்ல. உலகத்துல பிறந்ததுல என்ன இது வரைக்கும் ஹிலால் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாப்ல. ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு, மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு, பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்துச்சு, உமா அப்பா பேரண்ட்ஸ் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாப்பட, யாரையும் சைட் அடிச்சாப்பட, எல்லா டோட்டலா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாப்பட. யார் அந்த ஆளு?
எப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கைருல் குரூன்ல சஹாபாக்கள்லாம் இதை பிரபலமா பேசிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தஜ்ஜாலை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தரும்போது தஜ்ஜால் நிறைய இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான், அப்ப தஜ்ஜால தான் பிறந்துட்டானோ அப்படின்னு உமர் ரலியல்லாஹு ஒரு ஹவுஃப் உண்டாச்சு. அப்ப நாயகத்திட்ட இஜாசத்து கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு எஜமானே இது மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாப்படையா, தங்கள் உத்தரவு கொடுத்தா நான் அவனை கொண்டுற நாயகமே. கண்மண் நாய் திருமணமானாங்க. உமரே, தஜ்ஜால கொல்றதுக்கு என்ன உங்களை மாதிரி எத்தனை ஒவ்வொரு வந்தாலும் முடியாது. அது அல்லாஹ் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த சக்தியை பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது யார் வேற யாரும் இல்லை, ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால தான் முடியும். அது மாசால் நீங்க என்ன ஒன்றும் ட்ரை பண்ண தேவையில்லைன்றாங்க ஜமாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத்தோட ஒரு தடவை வரும்போது அந்த ஆளு எதார்த்தம் முன்னாடி வரும், ஒரு யூதன். அப்ப சஹாபத் சொன்னாங்க, நாயகமே இவன் தான் அது. உடனே அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்த்து எஜமா கேட்டாங்க, அதாவது எஜமா என்ன இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாரும் பண்ணுவான்னு சொல்லி அவனை பார்த்து நாயகம் கேட்கிறாங்க. முஸ்னத் அப்துல் ரஸாக் இந்த ஹதீஸ் வருது, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் ராவி. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் இப்ப என்ன நினைக்கிறேன் சொல்லு நீ. அல்லாஹ் அக்பர். முஹ்தாருல் ஆலமீன் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு பாக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேசுற பரக்கத்து அவனுக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மளாம் இவ்வளவு ஆசைப்பட்டு துணிக்கிறோம், கண்மண் நாயகத்துடைய நாளை வர நக்கரத்தில் நம்ம துணிக்கிறோம். மாஷாஅல்லாஹ் அந்த பாவிக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. என்ன எஜமா கேட்டாங்க, நான் என்ன நினைக்கிறேன் சொல்லு. அப்ப அவன் சொன்னா துஹூன் சொன்ன. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சத்தத்தை உண்மை சொன்ன, நான் சூரத்து துஹான நினைச்சேன், அவன் புகைங்கிறான். புரிஞ்சா? அப்ப கண்மண் நாயகம் அவனை பார்த்து சொன்னாங்க திருவாயால, உனக்கு உள்ள காலம் வர வரையிலையும் எதிர்பார்க்கப்பட்ட வக்து வர வரையிலையும் இந்த விஷயங்கள் அல்லாஹ் ஒன்றிருந்து வெளியாகாமல் ஆகட்டும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. உனக்கு டைம் வர வரையிலையும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ காட்டாம என்ன இதெல்லாம் மங்கி போகட்டும் அனு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க. இதை நான் ஏன் கோட் பண்றேன்னா, விலாயத்துடைய அலாமத் அல்ல, அவுலியாக்கள் கராமத் உண்டாகும், அது வேற விஷயம். நான் கராமத்தை இன்கார் பண்ணி பேசுற மகால் அல்ல. வலா இன்கிருல் கராமத் பாதல் மௌத் இல்லா ஃபாஸிதல் இஅ்திகாத். அது அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதா. அவுலியாக்கள் ஹயாத்துல மௌத்துல கராமத் உண்டாகும், அது வேற விஷயம். அதாவது ஒருத்தர் நினைக்கிறது சொல்றது, ஏதாவது புதுசா என்ன செஞ்சு காட்டுறது, இது மாதிரி வேலை அவுலியாக்களுடைய அலாமத் அது அல்ல. ஜுனைதுல் பக்தாதி சையது தாயிஃபத்து சூஃபியா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு ஹைல ஒரு மென்சஸ் வரக்கூடிய ஒரு கேர்ள் நிக்காஹ் ஆகாதவ, மென்சஸ் வருது ஒரு புள்ளைக்கு நிக்காஹ் ஆகல, அந்த புள்ள மென்சஸ் வர்றது அந்த ஹைல விஷயத்தை போய் மஹரம் இல்லாத ஆள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு எப்படி அவ ஹயா படுவாளோ, தொடர்பே இல்லாத வேற ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் அவர்கிட்ட போய் அவட ஹை விஷயம் சொல்லுவாள். அவன் புரியுதா நான் சொல்றது? புரியலையா புரியுதா சொல்றது? ஒரு கேர்ளுக்கு ஹைல் வருது, மென்சஸ் வருது, அவ நிக்காஹ் ஆகல, நிக்காஹ் ஆகாத ஒரு பெண், அது அவ கேர்ளா இருக்கிறா, பிஃபோர் மேரேஜ் நிக்காஹ் ஆகாத பெண்ணு, அவட ஹைல் விஷயத்தை போய் அவ மஹரம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு எப்படி அவ வெட்கப்படுவாளோ, ஹயா படுவாளோ, அது மாதிரி மாஷா அல்லாஹ் முகர்ரபான அவுலியாக்கள் என்ன கராமத்து காட்டுறதுக்கு ஹயா வெட்கப்படுவார்கள் சொல்றாங்க. சையது தாயிஃபத்து சூஃபியா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. கராமத்து அவங்க
அவங்கள அல்லாஹ் உலகத்துக்கு காட்டுறது கராமத்துக்கு அல்லாஹ் வெளியாக்குவான். அது அவங்களோட இख्तियाருக்கு நடக்கிறது இல்லை. அது ஒரு தஜல்லி, அது ஒரு தஜல்லி. அது தவிர கராமாத்தை கொண்டு என்னால் அது முடியும், என்னால் இது முடியும் அப்படி என்ன அவுலியாக்கள் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. எல்லாம் முடியும் அவங்களுக்கு. அவரவர் விலாயத்துக்கு தக்க எல்லாம் முடியும். நாகூர் எஜமான்கிட்ட நடக்காத விஷயமா நடந்துச்சு. பாஸ்ட் அல்ல, கரண்ட் நடந்துகிட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ், கரண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஃபியூச்சர் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லா அவுலியாக்களும் கராமத்து உண்டாகும். ஆனால் கராமத்து விலாயத்துடைய அலாமத் அல்ல. கராமத்து விலாயத்துடைய அலாமத் அல்ல. விலாயத்துடைய அலாமத் என்ன? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு வலி என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட வரக்கூடிய முஹிப்புடைய கல்ப மாஷா அல்லாஹ் தால்லுகாக்கி விடுவாங்க. வலியுடைய பார்காஹ முகத்தஸ்ல கிடைக்கிற விஷயம் என்ன? सरकार दो जहान जीनत फर्श जमीन जानशीन अर्श बरीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रफ करम अलम मोहब्बत शरीफुम नायगतुடைய ताल्लुकात निस्बत शरीफ अक्सर ஆகும். மாஷாஅல்லாஹ், நாயகத்துடைய ताल्लुकात शरीफ अक्सर ஆகும். இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட खलीफाவான அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு அவங்களுக்கு கேட்டாங்க, ஷாதுலி இமாம் மேல என்ன பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. ஃபௌக்ல என்ன காண்றீங்க? அபுல் அப்பாஸ் அல் முர்சி தலை தூக்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, சையதி அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரை பார்க்கறேன்னு சொன்னாங்க. யமீன்ல என்ன பாக்குறீங்க? ரைட் சைடு என்ன பாக்குறீங்க? பார்த்தாங்க, சையதி அல்லாஹ்வுடைய ஹபீபுல் நூரை பார்க்கறேன். ஷிமால்ல என்ன பாக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டாங்க. எங்க கண்டாலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூரை பார்க்கறேன், அல்லாஹ்வுடைய நூரை பார்க்கறேன்னு சொன்னாங்க அபுல் அப்பாஸ் அல் முர்சி. குதுபுல் அக்பர் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் இப்போ நீங்க என்ன খিলাফத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க, இங்க வாங்கன்னு சொல்லி என்ன அம்மாமத்தை எடுத்து தலையில வச்சு என்ன அபுல் அப்பாஸ் அல் முர்சிய தன்னுடைய खलीफाவாக பிரகடனப்படுத்திட்டாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஷாதுலி இமாமுடைய சுஹபத்துல, ஷாதுலி இமாமுடைய சுஹபத் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அவனுக்கு என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு. மாஷா அல்லாஹ். உதர் பி முஹம்மது, இதர் பி முஹம்மது, வஹா ஹை முஹம்மது, யஹா ஹை முஹம்மது. எங்க பார்த்தாலும் முஹம்மது முஹம்மது முஹம்மது. खुदा खुद मीर मजलिस बूद अंदर ला वका मोहम्मद सम्मे महफिल बूद सब जाएंगे महमूद रहमतुल आलमीन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम உடைய दरबार कुदसिया உடைய ताल्लुकात உடைய தக்வியத் மாஷா அல்லாஹ் கமாலி தர்ஸ். இதுதான் என்ன? வலி மூலமா, குதுபு மூலமா, கௌஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபைசான். மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மதவாலம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் ஆலமெல்லாம் அவுலியாக்கள் கொண்டு போனாங்க. மாஷா அல்லாஹ். ஆலமெல்லாம் நடத்துனாங்க. எங்கெல்லாம் நடத்துனாங்களோ அங்கெல்லாம் இஸ்லாம் மாஷா அல்லாஹ் ஹயாத் ஆச்சு. இஸ்லாம் அங்கெல்லாம் ஹயாத் ஆச்சு. அதனாலதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவுல் ஷரீஃப் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் அஸம மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஷரீஃபை தாலீம் செஞ்சாரோ ஃபகத் அஹ்யல் இஸ்லாம், அவர் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி வைத்தவர் ஆவார்னு சொன்னாங்க. ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் அப்துல் ஜலால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மதவாலம் மஹப்பத் ஷரீஃபிலும் மவத்தத் ஷரீஃபிலும் முவாஃபகத் ஷரீஃபிலும்
கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன ஃபதலி வ ரசூலுல்லாஹி ஸல்லி வ சல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் மர்ஹபா மீலாद सरवर मरहबा ज़िक्रे पैगंबर मरहबा अल्ताफ दावत मरहबा हुस्ने मुक़द्दर या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलावतुल्लाह अलैकुम बादशाह अंबिया वो सरवरे दुनिया व दीनो साके कौसर तुम्ही हो शाफिए महशर तुम्ही हो या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलावतुल्लाह अलैकुम शहर शाहिदो आलम ऐ वक़ार इब्ने आदम ऐ हबीब रब अकरम मस्जिदो रहमत की शबनम या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलावतुल्लाह अलैकुम अलगलूला बिकमालिही कशबंदो जाबी जमालिही हसनत जमीउ खिसालिही सल्लु अलैहि व आलिहि اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى.